நன்றி நம்மள்கிட்ட வரணும்னு சொன்னா ஒரே ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தரக்கூடிய அந்த செய்தியை உள்வாங்கிட்டோம்னா நன்றி நம்மள்ட்ட இருந்து வந்துடும். அது ஏழை பணக்காரர்கள் வித்தியாசம் இல்லாமல் வந்துடும், படித்தவர் படிக்காதவர் என்ற வித்தியாசம் இல்லாமல் வந்துடும். உங்கள கீழே உள்ளவர்களை பாருங்க. ரெண்டு கை இருக்குல்ல, ஒரு கை இல்லாதவரை பாருங்க. அப்படித்தானே அர்த்தம்? உங்களுக்கு ஒரு வீடு இருக்குல்ல, வீடு இல்லாம வாடகையில் இருக்காங்களா அவங்கள பாருங்க. உங்களுக்கு டூ வீலர் இருக்குல்ல, சைக்கிள் வச்சிருக்காரு அவரை பாருங்க. சைக்கிள் வச்சிருக்கிறாருல அவரு நடந்து போறவரை பாருங்க. இப்படித்தானே பார்க்கணும். இன்னைக்கு அப்படி இல்லையே. இழுத்த விட்ட பாத்தியா இதை வாங்கிட்டாங்க, அதை பாத்தியா அவர் இது வாங்கிட்டாங்க. இங்கதானே போட்டி. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த போட்டி இருந்தா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியது வராது. மாற்றமாக என்ன வரும்? அங்க போட்டி பொறாம வந்து பெருமை தான் அங்க தலை தூக்கி நிற்கும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க, உங்களுக்கு மேல உள்ளவங்களை பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு நினைவு ஊட்டாது. நீங்கள் அப்படி உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பார்த்தா அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் உங்களுக்கு நினைவூட்டப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.